விஜய் இஸ் நாட் கமிங் டு சேவ் என்டிஏ. விஜய் இஸ் கமிங் டு சேவ் himself and his party. அதாவது விஜய் அதிமுக கூட்டணிக்குள் வர்றது அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியை காப்பாற்றுவதற்காக அல்ல, தன்னை காப்பாற்றிக் கொள்ள, அவ்வளவுதான். உண்மையில இப்ப விஜய் தான் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கு. இன்னைக்கு தாவேக்கா நான் பெரிய லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன் போடுறேன், எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க, இவ்வளவு சீட் வேணும் அவ்வளவு சீட் வேணும், அதெல்லாம் வந்து எடப்பாடி கண்டிஷன்ஸ். அதான் ரூரல் ஓரியன்டட் 141 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல 100 தொகுதிகள் திட்டவட்டமாக ஏடிஎம்கே வெற்றி பெறும். எஸ், விஜயுடைய 10 கழிச்சிருங்க, 10 கழிச்சுனா 5% டிஃபரன்ஸ். அப்பவுமே எட்ஜ் ஓவர் ஏடிஎம்கே அலையன்ஸ். ஆமா, இது எல்லாமே திமுகவினுடைய ஒரு ஈகோசிஸ்டம். அதாவது வேணும்னே விஜய் வர்றாருன்னு ஒரு ஹைப்பை கிளப்பிட்டு கடைசியில் வரலன்னு சொன்னதும் அது ஏடிஎம்கே இந்த பிஜேபி கேடர்ஸ் முறையில வந்து கொலாப்ஸ் பண்றது, அதுக்காக வேணும்னே கிளப்பி விடுறது, பலூன் அது பண்றது இருக்கலாம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. கடந்த சில தினங்களாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு தொற்றிக்கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வருகிறார், வரப்போகிறார் என்கிற செய்திகள் மாறி மாறி ஒலிக்கின்றன. ஆக்சுவலாக 14ஆம் தேதியிட்ட தினத்தந்தியில் மிக முக்கிய செய்தியாக அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வருகிறார் என்கிற செய்தி இடம்பெற்றிருந்தது. இந்த விதமான செய்தி திடீர்னு கிளம்பி பெரிய அளவில் உயிர் பெறுவதற்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிலை கூட்டம் காணொளி வாயிலாக நடைபெற்றது. அதில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் அவர்கள் தலைமை வகித்தார். அந்த கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய 132 மாவட்ட செயலாளர்களும் பங்கெடுத்தனர். அந்த கூட்டத்தினுடைய முக்கியமான பேசுபொருள் என்ன அப்படின்னா, கூட்டணி பற்றி ஏதேனும் ஒரு முடிவுக்கு நாம் வந்தாக வேண்டும். நம்மை நம்பி எவரும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை, ஒரு சிறிய கட்சிகள் கூட வரவில்லை. எனவே நாம் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதா இல்லை தனித்து களம் காண்பதா, இதை இந்த நேரத்துக்குள் நாம் முடிவு செய்தாக வேண்டும். ஏனென்றால் இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். எனவே ஏதேனும் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே என்ன முடிவை எடுப்பது, இது குறித்து உங்களுடைய கருத்து தேவை என்று தாவேகாவுடைய தலைமை மாவட்ட செயலாளர்களிடம் சொல்ல, அது குறித்து விவாதிப்பதற்காக தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று, அதில் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அதில் பங்கெடுத்த 132 மாவட்ட செயலாளர்களில் 95 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்னும் சில விஷயங்களை அவங்க எலாபரேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஒருவேளை நாம் கூட்டணி வைக்காமல் தனித்து களம் காண்பது என்று முடிவெடுத்தால் நாம் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 15,000 வாக்குகளை பெறுவோம். அதை தாண்டி வெல்ல முடியாது. வெல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அங்கு பிஜேபி இருக்கிறது என்பதற்காக நாம் யோசிக்க தேவையில்லை. அதிமுக இருக்கிறது என்று சொல்லி அந்த கூட்டணிக்குள் ஒட்டிக்கொள்ள நிறைய வாய்ப்பு உண்டு. கரூர் துயர சம்பவம் நடந்தபோது ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால்தான் நம்முடைய கட்சி எந்த ஒரு அறிவுறுத்தலும் சொல்லாத நிலையில் நம்முடைய கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் கொடியேந்தி எடப்பாடியாருடைய பொதுக்கூட்டங்களில் ஆயிரக்கணக்கில் திரண்டார்கள் என்பதை கட்சி தலைமை மறந்துவிடக்கூடாது. எனவே அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம், இது ஃபுல்லாக கசிஞ்சுது. இது என்னைக்கு நடந்தது அப்படின்னா 13ஆம் தேதி நடக்குது. இதுக்கு இடையில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. 12ஆம் தேதி, அதுக்கு முதல் நாள், திடீரென்று டெல்லிக்கு பயணப்பட்டு இருக்கிறார் திரிஷா அவர்கள்.
அதற்கப்புறம் 14ஆம் தேதி சிபிஐ விசாரணையில் ஆஜராவதற்காக விஜய் டெல்லிக்கு செல்லுகிறார். 15ஆம் தேதி இன்று சிபிஐ விசாரணைக்கு அவர் முகம் கொடுக்கிறார். ஸோ ஒரு சீக்வன்ஸை பாருங்கள். 12ஆம் தேதி டெல்லிக்கு த்ரிஷா பயணம், 13ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், 14ஆம் தேதி விஜயனுடைய டெல்லி பயணம், 15ஆம் தேதி சிபிஐ என்கொயரி. ஸோ ஒரு தெளிவான ஒரு 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 சீக்வன்ஸ் நமக்கு தெரிகிறது. அப்படின்னா அதிகாரபூர்வமாக இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்லைனாலும் கூட ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எல்லா கோணங்களிலும் ஒரு 360 டிகிரி கோணங்களில் அலசுவதற்காக இந்தியாவின் புகழ்பெற்ற நம்பகத்தன்மை வாய்ந்த கருத்து கணிப்பாளர் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் நம்மோடு கலந்துரையாடல் செய்வதற்காக நம்முடைய ஸ்டூடியோவுக்கே வந்திருக்கிறார். வணக்கம் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் சார். என்னுடைய இன்ட்ரோ ஃபுல்லாக கேட்டிருக்கேன் சார். தாவேக்கால கிரவுண்ட் லெவல் லீடர்ஸுடைய ஒப்பீனியன் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. இதை அந்த கட்சி தலைவரான விஜய் ஏற்பாரா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த யூகத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய ஸ்ட்ரைட் கொஸ்டின், அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வந்தால் அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? தாவேக்காவுடைய வெற்றி வாய்ப்பு என்னவாக இருக்கும்? டிஎம்கேவுடைய வெற்றி வாய்ப்பு என்னவாக இருக்கும்? அத்தகைய ஒரு கூட்டணி என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வரும் உங்களுடைய ஒப்பீனியன்? அதாவது சார், முதல்ல நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து நம்ம தனித்து நின்னா 10,000 15,000 ஓட்டு வாங்குவோம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதையத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது அவங்க வந்து ஒரு பூத்துக்கு 100 ஓட்டு கண்டிப்பாக வாங்குவாங்க. அது ரூரலாக இருக்கட்டும், அர்பனாக இருக்கட்டும். அர்பனில் ஒன்றும் ஜாஸ்தி வாங்குவாங்க. அதை கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இதுதான் வருது. இதை தெரியாமல் இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் வந்திருக்கோம், நாங்கள் தான் சிஎம், வந்துட்டோம், கட்சி ஆரம்பிச்சிட்டோம், மீட்டிங்கை போட்டோம், நாங்கள் தான் சிஎம்னு. இதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், இவங்க அதிமுகவோட சேரவே கூடாது, சேரவும் மாட்டாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் வரல. ஆனால் நேற்றைக்கு முதல் முறையாக அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அரசியல்வாதிகளாக நடந்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஒரு விசில் அடிச்சா அந்த பசங்க மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்ககிட்ட போகவே போகாதீங்கன்னு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம், ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின், ஏன்னா இது வரைக்கும் நமக்கு தெரியாது அவங்க வரப்போறாங்க சொல்லல, தெரியாது. அதாவது ஒருவேளை வந்தால் ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆகும்னா, பர்செப்ஷன் வைஸ் இந்த கூட்டணி பயங்கரமான ஒரு பில்டப் ஆகும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக கூட்டணிக்கு நெகட்டிவிட்டினா ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷன் பேட்டிலில் தலைகீழாக மாறிடும். ஏன்னா தோற்ற அரசியலை வச்சே திமுக ஓட்டிக்கிட்டு இருக்கு 2017 என்னைக்கு ஜெயலலிதா மரணம் அடைந்தாரோ, என்றைக்கு ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் பண்ணாரோ, அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தோற்றத்தை ஒன்னே நம்பி அந்த தோற்றத்தை மக்களை நம்ப வச்சு மீடியாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஈகோ சிஸ்டமை கிரியேட் பண்ணி அந்த ஈகோ சிஸ்டம் மூலமா ஒரு பில்டப்பை கொடுத்து இதே பண்ணிட்டு இருக்காங்க. அது பிரேக் ஆகும். அது பிரேக் ஆகும், நான் சந்தோஷப்படுவேன். அது ஒரு காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் பெர்செப்ஷன் கேம்ல டிஎம்கே டிஃபீட் ஆகும். அதுக்கு அதனால வந்து வரட்டும். ஆனா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் நிறைய இருக்கு. அதே சமயத்தில் வரவேற்றால், ஏன்னா இவங்க கண்டிஷன்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் வரக்கூடிய இடத்துல இன்னைக்கு இல்லை. இதையும் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லிடணும். இன்னைக்கு தாவேக்கா நான் பெரிய லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன் போடுறேன், எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க, இவ்வளோ சீட்டு வேணும், அவ்வளோ சீட்டு வேணும்னா அதெல்லாம் வந்து எடப்பாடி கண்டிஷன்ஸ் அதான் சொல்லலாம். கண்டிஷன்ஸ் ஏற்கக்கூடிய தலைவரும் கிடையாது. இதுதான் இந்த இது இருந்ததுன்னா வாங்க. ஏன்னா அவருக்கு வந்து நமக்கு தெரியும் போது நிறைய தொண்டர்கள் வேணா கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வேணா கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், கூட்டணி கட்சிகள் வேணா கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் எடப்பாடியார் வந்து கான்ஃபிடென்ட் இருக்காரு. நமக்கு என்ன தெரியுமோ, நம்ம கிட்ட என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா அவர்கிட்ட இருக்கு. அவர் கான்ஃபிடென்ட் இருக்காரு. மற்றவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இதெல்லாம் ஒத்துக்கிட்டா வருவாங்க. அதே சமயத்தில் சில பேர் இப்போ கூட நான் பார்க்குறேன் எக்ஸில், யாவது இழுத்து போட்டுருங்க உள்ள வந்துடணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் ஒரு அரசியல் விமர்சகர் சொல்றாரு,
அவர் ரெடியா இருந்தாருன்னா கூட்டணும், என்ன கண்டிஷன் போட்டா நம்ம கூட்ட வேண்டியது, நான் முடிச்சிட வேண்டியதுன்னா ஒன்று, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நடக்காது. அப்படி டெஸ்பரேட்டா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுகவோட கண்டிஷனுக்கு அவன் ஒத்துக்கினானா ஏத்துப்பார், இல்லைன்னா கிடையாது. ஆனால் இப்போ ஒருவேளை விஜய் இந்த கண்டிஷன்ஸில் ஏற்றுட்டேன்னா விஜயுடைய சுச்சுவேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். விஜயினுடைய சுச்சுவேஷன் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கக்கூடிய நிலை, இதை வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்போ உண்மையில் இப்போ விஜய் தான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறார். ஏன்னா அவர் 2 மாநில மாநாடாக அறைகூவல் விடுத்து வந்தார். என்னோட கூட்டணி வைங்க, அப்படி வச்சிங்கன்னா அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு எல்லாம் சொல்லி வந்தார். ஆனால் ஒரு கட்சி கூட, ஒரு சிறிய கட்சி கூட அவரோட கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து அவரோட சேர்றதுக்கு, கூட்டணி வைப்பதற்கு ஒரு கட்சியும் தயாராக இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் இந்த கூட்டணிக்குள்ள அலையன்ஸ் பார்ட்னராக வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் வேற ஒரு கூட்டணிக்குள்ள அலையன்ஸ் பார்ட்னராக வருகிறார். அப்படிங்கிறப்போ அவர் தன் சைடு போட்டுக்கிட்டு இருந்த அந்த கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இங்கே அவர் சொல்ல முடியாது. இப்போ அவங்க ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. என்னென்னா, எங்கள் கூட்டணிக்கு வந்தால் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு. இப்போ அதெல்லாம் அங்கே சொல்ல முடியுமா? அது வந்து அவருடைய அறைகூவலை ஏற்று விஜயை நோக்கி ஏதேனும் கட்சிகள் வந்தால் அந்த கட்சிகளுக்கு பொருந்தும். விஜயா தன் பக்கம் வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டணிக்குள்ளே வர்றாரு. அப்படிங்கிறப்போ அவர் கண்டிஷன்ஸ் போட முடியாது. கண்டிஷன்ஸ் போடுகிற இடத்துல இன்னைக்கு விஜய் இல்லை. அவர் வந்து இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறோன்னா அவருடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக அவர் இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்குள் வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, எடப்பாடியாருக்கு தெரியுது, எடப்பாடியாருக்கு தெரியும், அவருக்கு தெரியுமா? அதுதான் கேள்விக்குரிய. கொஞ்சம் இருங்க. விஜய் வந்தால் பர்செப்ஷன்ல பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் சார். விஜயனுடைய இந்த வருகையை ஆப்செட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்? அவங்ககிட்ட ஒன்றும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவங்ககிட்ட ஆல்ரெடி ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சார். அவங்க வெறும் 0.4% இருக்கக்கூடிய கட்சி, வெறும் 0.4% கட்சி, ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்கீங்க. என்ன சார் அவங்களோட வீக்னஸ்? அதாவது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அவங்களோட வீக்னஸ். திமுகவினுடைய வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா திமுக என்னைக்கு சார் பயந்தாங்க? பாஜக உள்ள கூட்டணிக்குள்ள வந்தனே பயந்தாங்க. 2024 லோக்சபா எலெக்ஷன்ல நம்ம எல்லாம் வெளில சொன்னது என்ன? அதிமுகவுக்கு இவ்வளோ டெபாசிட் போயிடுச்சு, அதிமுக தென் மாவட்டங்கள்லேயே காணும். இதுதான் பேசினாங்க, இதுதான் பேசு பொருளாக இருந்தது. திமுக ஸ்வீப். திமுகவினுடைய ஓட் பர்சன்டேஜ் ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்லையும் குறைஞ்சது. 80+ அசம்பிளி செக்மெண்ட்ல என்டிஏவையும் அதிமுகவையும் கூட்டினீங்கன்னா 85. அது தவிர 0.2, 0.3, 0.4 அந்த மாதிரி ஒரு 25 தொகுதிகள், 30 தொகுதிகள். அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வந்ததோ அன்னைக்கே திமுகவுக்கு ஒரு செட்பேக். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனையும் கோலாகலாஸ் டிவியில நான் உடைச்சேன். அதாவது அன்புமணி பின்னாடி தான் மக்கள் இருக்காங்க, ராமதாஸ் பின்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு வித் விஷுவல் எவிடன்ஸ் நான் வந்து உடைச்சேன். 95%, 96% இது வரைக்கும் என்கிட்ட ஒருத்தர் கூட நான் பெரிய ஒரு சப்போர்ட் பண்றேன் என்கிட்ட ஒருத்தர் கூட சொல்லலாம். என் கூட டிராவல் பண்ணவர் அங்க இருக்காரு. ஓகே, இது ஒருத்தர் கூட சொல்ல. ஸோ பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, அமமுக கட்சி வரவே வராது. அதிமுகவில் பிளவு. சவுத்துல யார் இருக்காங்க? முக்குளத்தோர் ஒட்டு விழாது. அமமுக டிடிவி தினகரன் உள்ள வந்தாரு. சார் நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, எந்த கூட்டணி சார் வலுவான கூட்டணி? அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணியா? ஒரு காமன் மேன் ரோட்ல போறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டணி வலுவா, திமுக கூட்டணி வலுவா அப்படின்னு நீங்க கேளுங்க. 10 பேர் கிட்ட கேட்டீங்கன்னா 10 பேர் என்ன சொல்லுவான்? திமுக கூட்டணி தான் வலுமா. பிகாஸ் ஆஃப் பர்செப்ஷன், மீடியா கிரியேஷன். எக்ஸாக்ட்லி. ஆனா யார் வலு? உண்மையிலே யார் வலுன்னா ஏடிஎம்கே கூட்டணி. கண்டிப்பா. ஏன்? எத்தனை கட்சி சார் அங்க திமுக எத்தனை கட்சி இருக்காங்கன்னு தான் பாக்குறீங்க. அந்த கட்சிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்கு இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. அதிமுக டே ஆர் நைட், ரெயின் ஆர் ஷைன் ஆன் தேர் ஓன் 23% ஓட்டு இருக்கு. ஒத்துப்பீங்களா? சரி, ஏடிஎம்கேக்கு 23 23% ஒரு கணக்கே போட்டுருவோம். 23% ஓட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு இருக்குன்றீங்க?
வாங்கினது 11, ஆனா அநேகமா 6-7% 7% இருக்குமா? 7% இருக்கும். எனி டே ரெயின் ஆர் ஷைன் 7% இருக்குமா? எனி டே 5ல இருந்து 6% பாட்டாளி மக்கள் கட்சி. 5ன்னு வச்சுக்கோங்க. இதுவே அவர் 35%. தனியா நின்னு 2016 தனியா நின்னு வாங்கின வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி 23 லட்சம். 2006க்கு பிறகு இன்றைக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஃபுல் ஃபோர்ஸா பாக்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, நான் வட மாவட்டங்களிலுமே டிராவல் கூட பண்ண போறது இல்லை. அவ்வளோ நாளைக்கு மட்டும் கடலூர் போவேன்னு நினைக்கிறேன். என்ன அதாவது என்ன வலுவா இருக்காங்க. ஸோ இவர் கூட்டணி எவ்வளோ சார் வந்தது? 35 வந்துருச்சு. 35 வந்து அமமுக அது ஒரு 2.5%. 37 38%. மத்த எல்லாம் இருக்க ஏசி சண்முகம் இருக்காரு. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2%. எல்லாமே எவ்வளவு சார் வந்தது? 40. சரி, விஜய் உள்ள வந்தால் 10% 50. சரி, இப்போ நீங்க டிஎம்கே பக்கம் இதே 23 24 கொடுத்துடலாமா? 25 கொடுத்துடலாம். இல்ல சார், நான் டிஎம்கே மேல எனக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. 25 கொடுக்குறேன். 25 கொடுங்க சார். ரைட் சார். காங்கிரஸுக்கு எவ்வளவு சார் கொடுப்பீங்க? ஒரு 4%. 4.5% கொடுங்க சார். ஏங்க இவ்வளவு கஞ்சா? 5 கொடுத்துருங்க. சரி, 30%. கம்யூனிஸ்ட் எல்லாம் அது 1/2% கட்சி. 0.99 விடுதலை சிறுத்தைகள். ஓகே, கேமரா பார்த்தே சொல்றேன். 0.99 விடுதலை சிறுத்தைகள், 0.77 சிபிஐ, 0.66 சிபிஐஎம், 0.40 யாரு? தேமுதிக. மதிமுக 0.2, ஏன்னா ஒரு சீட்ல தான் நிற்பாங்க. கேஎம்டிகே, அந்த கேஎம்டிகேவா அந்த கொங்குநாடு 0.1. இதெல்லாம் கூட்டுங்க. இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 4% கூட தேராது. 4% வச்சுக்க. இப்போ ஓபிஎஸ் சரி, அது ஒரு 2%. 5% மொத்தமா சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? ஒரு 35 அவ்வளவுதான் சார். இது புரியாமதான் எல்லாரும் சார். இது எல்லாரும் ஒரு நிமிஷம். இப்போ ஏடிஎம்கே இது விஜய் வந்தால் 50%, டிஎம்கேக்கு 35. நீங்க சொன்ன அந்த 15% டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அவ்வளவுதானே? அவ்வளோ. ஓகே, சரி. இப்போ விஜயுடைய 10 கழிச்சிருங்க. 10 கழிச்சுன்னா 5% டிஃபரன்ஸ். அப்பவுமே எட்ஜ் ஓவர் ஏடிஎம்கே அலையன்ஸ். ஆமா சார், எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு கிளியர் கட்டா ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக்ல இவ்வளவு தெளிவா தெரியறப்போ ஏடிஎம்கே கேடர்ஸுக்கும் சரி, பிஜேபி கேடர்ஸுக்கும் சரி, கேடர்ஸ் கூட விடுங்க சார், ரொம்ப தெரியாது, செகண்ட் லைன் லீடர்ஸே நம்பிக்கை இல்லாம சார் டிஎம்கே ஜெயிச்சிருவாங்களா ஏன் சார் கேட்கிறேன்? எப்படி சார் இந்த அடிப்படையில் நம்பிக்கையே இல்லாம இன்னும் பெசிமிஸ்டாவே இருக்காங்க? என்னோட ஒரு ஜனவரி மாசம் நினைக்கிறேன். ஜனவரி மாசம் ராஜேஷ் கண்ணன் ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ உட்கார்ந்தாரு. இதே கணக்கு தான். சும்மா மீட்டிங் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் உட்காந்து ஒரு பென்சிலும் பேப்பரும் எடுத்தார். அண்ணா சொல்லுண்ணே, அதிமுக எவ்வளோ இருக்கும்? இதே கால்குலேஷன். சரி, எல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன சொன்னார்? இது என்னங்க உங்களுக்கு தெரியுது, நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் எங்க தலைவர்கள் எங்க கூட்டணி கட்சிகளுக்கு புரிய மாட்டேங்குது? அப்ப தேமுதிக கூட இல்ல பாருங்க. எதனால அப்படின்னா அந்த அளவுக்கு டிஎம்கே ஈகோசிஸ்டம் குறிப்பா மீடியாக்கள் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. பிரெயின் வாஷ் சார். நம்பலாம் சார், திமுக ஜெயிக்கும் அதிமுக நம்ப மாட்டேன்றான். இத்தனைக்கு ஜெயிக்கிற நிலையில இருக்காங்க. ஆனா நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையே வர மாட்டேங்குது. கொங்குல இருந்து வரேன் சார். இப்ப நான் கடந்த 5 நாள் நான் கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். கொங்குல தான் இருந்தேன். நான் கொங்கு முடிச்சிட்டேன் எல்லா ஒர்க்கையும். நான் சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னங்க இங்க யாருங்க வருவான்? அதிமுக தாங்க ஜெயிக்கும் கண்டிப்பா. ஆனா மாநிலம் தோறும் மற்ற இடங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாமே. கொங்குல ஜெயிச்சிருவோம் சார். கொங்கு தமிழ்நாடு கிடையாது சார். கொங்கு மட்டுமே தமிழ்நாடு கிடையாது. இல்ல சார், அவங்க கூட்டணி ரொம்ப பெரிய கூட்டணி சார். என்ன பெரிய கூட்டணி? தனி அரசுக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கு? மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கு? மனிதநேய மக்கள் கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கு? ஐயுஎம்எலுக்கு வாக்குகள் ஒண்ணுமே கிடையாது. ஆம் ஆத்மி பார்ட்டியோட பேச்சு நடத்தினாங்க சார். ஆம் ஆத்மியை உட்காந்து வச்சுட்டு அவங்க வெள்ளக்குள்ளா போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க டிஆர் பாலுவோட. இது யாரு இது வரைக்கும் பார்க்காத கூட்டமா இருக்குன்னா கடைசியில் தேடி பிடிச்சு கேட்டா அது ஆம் ஆத்மி. இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்மளுங்க. அதிமுக கூட்டணியில் யாருமே இல்லையா? ஒரே ஒரு கட்சி தான் சார் வலுவான கட்சி. வலுவான கட்சி நான் சொல்றது 5% கட்சி, காங்கிரஸ் கட்சி. அவங்க செய்யல. ஆமா, அது 5% கிடையாது. இங்க ஒரு ரவுண்டா சொல்றீங்க. இங்க 2 யோசிச்சு பாருங்க. கொங்குல மைட் ஆஃப் பிஜேபி அண்ட் மைட் ஆஃப் ஏடிஎம்கே. ஆமா,
அதே போல நார்த்ல மைட் ஆஃப் PMK. நார்த் PMK. அதுக்கப்புறம் சவுத்துல பாருங்க அமமுக. சார் சும்மா இல்ல சார். சார் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு பெரிய மைட் வந்து இல்ல ஆட் ஆயிருக்கு. ஆமா. ஆனா இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்ல. இப்ப செங்குத்து முதலியார் வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு தொகுதியில் வந்து முதலியார் வந்து டாமினேட் இருக்காங்கன்னா அங்க ஏசி சண்முகம் இருக்காரு. உடையார் கொஞ்சம் அதிகம் வேணும்னா அங்க வந்து பாரிவேந்தர் இருக்காரு. எல்லாமே வன்னியர் இருக்காங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க. என்ன ஒரு தோற்றத்தை, சூப்பர் தோற்றத்தை உண்டாக்குற பிஜேபி இது டிஎம்கே மிஞ்சத்துக்கு எவ்வளவுமே கிடையாது. காரணம் இல்ல இல்ல மொத்த மீடியாவும் அவங்க கையில இருக்கு. அப்படி இல்ல பேச வைக்கிறது. ராமதாஸ் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா இல்ல. அங்க வந்து சசிகலா வந்து வெளில வந்துட்டாங்க. சசிகலா பின்னாடி நிறைய அப்படியே கல்லர் கூட்டம்லாம் ஃபுல்லா அவருக்கு பின்னதான் இருக்கு. அந்த மாதிரி அரசியல் ஓட்டு என்னைக்கு அரசியல் இருந்திருக்காங்க அவங்க. ஆனா இப்போ ஒரு பூத்துல கட்சி பேர்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பூத்துல 2 ஓட்டு வாங்குவாங்க சார். எழுதி வச்சுக்கோங்க. அவங்க கேண்டிடேட் புகழேந்தி அவர் போய் அறிவாலயத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவர் புரட்சி அதிமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சு. இல்லை இவங்கெல்லாம் எதுக்காக இவங்கெல்லாம் வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு யாரெல்லாம் அதிமுக ஓட்டு வெளில இருந்தவங்களும் அவங்கெல்லாம் அறிவாலயம் பின்ன வாசல் தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள சேர்த்துறது என்ன இருக்கும்? அப்படி இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸுங்கிறது எப்போ ஒரு ஜெயிச்சு காட்டினதுக்கு அப்புறம் தான். என்ன அப்போ கூட கான்ஃபிடன்ஸ் வராது. இது நாம தான் ஜெயிச்சோம் கிள்ளி பார்த்துப்பான். கிள்ளி பார்த்து தலைவனும் கிள்ளி பார்த்துப்பானுங்க. ஸோ அப்போவும் கான்ஃபிடன்ஸ் வரைக்கும் ஒரு 24 hours ஆயிரும். சார் இவங்களுக்கு எனக்கு என்னமோ நான் வந்து சில சமயம் யோசிப்பேன், எடப்பாடியார் வந்து இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்குற காரணமே மக்களுக்காக இல்ல. எந்திரிகளா எந்திரிகளா. ஐயோ ஏன்னா சார் நான் வந்து சொல்றது இப்போ வந்து நான் வந்து வெறும் நம்பர்ஸ் சொல்றேன். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளை எங்கிட்ட டேட்டா வச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா எங்கிட்ட நேராக எக்ஸ்ல வந்து மெசேஜ் வைக்கலாம், வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்கலாம். நான் டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் தயார். ஓகே. அதாவது 234 தொகுதிகளில் கிராமப்புறம், அர்பன், நகர்ப்புறம் இதில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, கிராமப்புறம்ங்கிறது கிராம பஞ்சாயத்து, கொஞ்சம் டவுன் பஞ்சாயத்தை சேர்ந்த கிராமங்கள், இதுதான் கிராமம். நகர்ப்புறம்ங்கிறது வந்து கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, சில யூனியன், டவுன் பஞ்சாயத்து ஒன்றியம் வந்துடும். இப்படிதான் பார்ப்பாங்க. பார்க்கறதுல நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா 100 தொகுதிகளில் 70% மேல கிராமப்புற பகுதிகளாக இருக்கு. இது எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஓகே. 141 தொகுதிகளில் 51% மேல கிராமப்புற மக்கள் வசிக்கிறாங்க. விச் மீன்ஸ் தமிழ்நாட்டில் 141 தொகுதிகளில் 51% மேல கிராமப்புற மக்கள் வசிக்கிறாங்க. பஞ்சாயத்து அவங்க அப்படின்னா 234 மைனஸ் 141 அவ்வளவு தொகுதிகளில் தான் உங்களுக்கு 50% கீழே அர்பன் கான்ஸ்டிட்யூன்சிஸே வருது. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து பார்த்ததுல நான் நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரூரல் கான்ஸ்டிட்யூன்சிஸ் இல்ல, பர்டிகுலர்லி கொங்கு அண்ட் நார்த்து, சில இடங்கள்ல சவுத்லையும் பார்த்துட்டோம். சவுத்லையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டெல்டா பார்க்க போறேன். ஆல்மோஸ்ட் 50% மேல அதிமுகவுக்கு ஆதரவு இருக்கு, பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஓகே. ஃபார்மர்ஸ் சொல்லும்போது அவரோட மகளிரும் அவருடைய மனைவியாரும் போடுவாங்க ஓட்டு. ஓகே. 79 லட்சம் விவசாயிகள் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்ப நம்ம ஒரு தொகுதி எடுத்துப்போம். 2 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. சிம்பிள் நான் கால்குலேஷன் சொல்றேன். ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் பேர். ஆமா. ஓகே. அதுல வந்து 90% போலிங் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க. 1,80,000 1,80,000 வாக்குகள் அங்க போலாம். இதுல வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனா, எப்பவுமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனா ஆகாது, ஆனாலும் ஆறுதுன்னே வச்சுக்கோங்க. என்ன, ரூரல்லையும் அர்பன்லையும் 70% ரூரல், 30% அர்பன் அப்படின்னு வச்சேன்னா 1,26,000 கிராமப்புற வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க, 54,000 அர்பன் வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க அந்த 2 லட்சத்துக்குள்ள. ஆமா. இதுல நார்மலா ரூரல்ல ஜாஸ்தி டர்ன் அவுட் இருக்கும், அர்பன்ல கம்மி, கொஞ்சம் குறைவா தான். ஆனா அதை நான் கண்டுக்கல.
அதிமுக 50% கிராமப்புற வாக்குல பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ள கிராமப்புறங்கள்லேருந்து கிடைக்கிற வாக்குகளில் மோர் தென் 50% ஏடிஎம்கே வில் செக்யூர். எஸ். சரி, அடுத்து வெறும் 10% தான் நகர்ப்புறத்தை விழுது அவங்களுக்கு. ஆமா, அதான் மற்ற எல்லாம் 90. அதிமுக வாங்கக்கூடிய மொத்த வாக்குகள் 68,400. சரி, திமுக பெறக்கூடிய வாக்குகள் 64,800. இப்பவே ஒரு 4000 டிஃபரன்ஸ். ரொம்ப ரஃப் கால்குலேஷன், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் மேப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? எவ்வளவு மேப் பண்ண முடியும்? எங்கிட்ட எஸ்ஐஆருக்கு அப்புறம் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க டேட்டா இருக்கு. ஒவ்வொரு தொகுதிகளிலும் எவ்வளோ கிராமப்புற வாக்காளர்கள் இருக்காங்க, எவ்வளோ வந்து நகர்ப்புற வாக்காளர்கள் இருக்காங்கன்னு தெரியுது. அந்தந்த தொகுதிகளில் வந்து ஏன்னா என்னுடைய ட்ரேட் சீக்ரெட் அவங்க கிட்ட இப்போ நான் சொல்கிறேன், மக்கள்கிட்டையும் சொல்கிறேன். ஓகே, நான் டெல்லி, சத்தீஸ்கர், பீகார், மகாராஷ்டிரா தேர்தல்கள்லாம் எப்படி நான் கணிச்சேங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் பிரித்து அதுக்கப்புறம் அங்கே போய் சர்வே கண்டக்ட் பண்ணி அந்த சர்வே டேட்டாவை வச்சு என்னோட ரிசர்ச் டேட்டாவை வச்சு இந்த டேட்டாவை வச்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணேன்னா அப்படித்தான் சார் நான் சொன்னேன். டெல்லியில் இவ்வளோ மகளிர் வாக்குகள் ஆம் ஆத்மி வாங்கும், இவ்வளவு பிஜேபி வாங்கும், இவ்வளவு ஆண் வாக்காளர்கள் பிஜேபி வாங்கும், இவ்வளவு ஆண் வாக்காளர்கள் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வாங்கும், மொத்த வாக்குகள் இவ்வளோ பிஜேபி கிடைக்கும், மொத்த வாக்குகள் இவ்வளோ ஆப்பு கிடைக்கும் அப்படின்னு லிட்டரலி ப்ரூவ் பண்ணி நம்பரை காமிச்சேன் சார். நான் நம்பரை காமிச்சேன். இவ்வளோ வாக்குகள் பெறுவாங்க, இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண். சரி, அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வரீங்க? இதை கன்க்ளூட் பண்ணுங்க. இதை கன்க்ளூட் பண்ணுறது 140 தொகுதியில் அட்வான்டேஜ், 100 தொகுதியில் கம்ப்ளீட் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. 140ல், அதாவது 141ல் 140 ரூரல் ஓரியன்ட் 141 கான்ஸ்டியூன்சிஸில் 100 தொகுதிகள் திட்டவட்டமாக ஏடிஎம்கே வெற்றி பெறும். எஸ். சரி, வாட் அபவுட் அதர்? அர்பன் நீங்கள் கோயம்புத்தூர் பூரா உங்களுக்கு அர்பனில் வந்துடும், சேலம் பூரா அர்பனில் வந்துடும், ஆனா சர்வசாதாரணமா ஜெயிக்கும். அது ஆல்ரெடி பல தடவை ப்ரூவ் பண்ணிருக்கு. சேலத்துல ஜெயிச்சிருவாங்கல்ல, கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்காங்க. அந்த அர்பன்ல டிஎம்கே பெறக்கூடிய தொகுதிகள் எவ்வளவு இருக்கும்? இல்ல மத்த சென்னை ஸ்வீப் பண்ணுவாங்க சார். சென்னை ஸ்வீப் பண்றாங்க சார் அவங்க உண்மையிலேயே. அப்புறம் 22 சென்னையில இருக்கிற தொகுதியில 21 தொகுதிகளில் சென்னையில ஜெயிப்பாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 9 தொகுதிகள் ஜெயிப்பாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 4 தொகுதிகள் ஜெயிப்பாங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. கன்னியாகுமரி, ராமநாதபுரம் ஃபுல்லா ஸ்வீப் பண்ணுவாங்க, 4 தொகுதியும் ஸ்வீப் பண்ணுவாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற 6 தொகுதிகளில் ப்ராபப்லி 5 தொகுதி வரைக்கும் திமுக கூட்டணி ஜெயிப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆமா, இதெல்லாமும் இருக்கு. இது எல்லாத்தையுமே போட்டு உடைக்கணும்ல. இப்ப எதையுமே தஞ்சாவூரை ஃபுல்லா ஸ்வீப் பண்ணுவாங்க, இந்த காவிரி டெல்டா ஏரியால. ஆனா காவிரி டெல்டால ஒரு சின்ன சலனம் தெரியுது. அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார்மர் வந்து ஓரளவு ஏடிஎம்கேக்கும் பல பாக்கெட்ஸ்ல வாய்ப்பு கண்டிப்பா ஒரு 41 டெல்டால இருக்கு, 41-42 தொகுதி இருக்கு சார். 12ல இருந்து 15 தொகுதி ஜெயிப்பாங்க சார் ஏடிஎம்கே. என்னத்துக்கு நான் சொல்ல வரேன்னா சார், டெல்டால இருக்கிற ஃபார்மருக்கு மட்டும் தனி பேக்கேஜ் ஏதோ கொடுத்தாரா ஸ்டாலின்? இல்ல, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தனியாக ஸ்பெஷல் கவனிப்பு கொடுத்தாரா? இல்லை, ஒன்று சொன்னீங்க இப்போ இந்த மாதிரி காவிரியில் ஒரு 15 தொகுதி ஜெயிக்கும். இது எல்லாம் நாம் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம்னா, விஜய் வந்து உள்ள வராத நிலையில் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் இவ்வளவு ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க, இவ்வளவு சொல்கிறீங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாளைக்கு ஒருவேளை விஜய் வரலன்னா கூட இதுதான் சார் நிலவரம், இதுக்கு ஃபைட் பண்ணுங்க சார். இது உங்க பேப்பர்ல 68,400, 64,800 இதுதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இது அச்சீவ் பண்ணணும்னா நீங்க ஒர்க் பண்ணணும். சிம்பிள் கால்குலேஷன். அப்படின்னா இப்போ ஜேவிசி ஒரு விஷயம் இப்போ நீங்க சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது, விஜய் வராமலேயே தமிழக என்டிஏ, அதாவது அதிமுக கூட்டணி மெஜாரிட்டி பெறுவது உறுதி. விஜய் வந்தால் அது ஸ்வீப் ஆகும், இது ஒன்று. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்குள் வராமல் விஜய் தனித்து போட்டால் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி. அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் விஜய் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார். இதுதான் சிச்சுவேஷன். அப்போ விஜய் வர்றது, விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது என்டிஏவுக்கு தேவையில்லை, என்டிஏ தான் விஜய்க்கு தேவை. சார் நான் என்ன சார் போட்டேன், முந்தின ஒரு ட்வீட் போட்டேன், இந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங் முடிஞ்சேன். விஜய் இஸ் நாட் கமிங் டு சேவ் என்டிஏ, விஜய் இஸ் கமிங் டு சேவ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹிஸ் பார்ட்டி.
இதை இதை புரிஞ்சுக்காம தான் வந்து நம்ம தமிழ்ல சொல்லிடலாம். ஆ, அதாவது விஜய் அதிமுக கூட்டணிக்குள் வர்றது அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியை காப்பாற்றுவதற்காக அல்ல, தன்னை காப்பாற்றிக் கொள்ள. அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடியார் வந்து நெகோசியேஷன் அந்த மாதிரி பண்றாரு. இதை புரியாததாலதான் இப்பதான் ஒரு உண்மையிலேயே அருமையான பொலிட்டீஷியனுங்க. என்னன்னு பாருங்க, அவர் வந்து வாண்டடா இருக்கிறப்போ வேற வழி இல்லாம ஒரு டெஸ்பரேஷன்ல இருக்கிறப்போ நெகோசியேஷன் ஆரம்பிச்சால் இப்போ யாரு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுவா? இப்ப யோசிச்சு பாருங்க, தேமுதிக எனக்கு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுங்க என்ன பண்ணிட்டாரு பாருங்க. அந்த வந்ததுமே இப்போ ராஜ்யசபா தூக்கி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு. ஆல்ரெடி 10 சீட்டுன்றாங்களாம். அதுல 10 சீட்டு வேணா நிற்கிறோம், அதுல முரசுல 4 சீட்டு, சூரியன்ல 6 நில்லுங்க அப்படின்றாங்களாம். என்ன ஓபிஎஸ் தள்ளி விட்டாரா? புகழேந்தி தள்ளி விட்டாரா? எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு தானே சார். தனி அரசு வந்து சார், தனி அரசு ஒரு விஷயம் சொல்லி ஆனோம் உங்ககிட்ட. என்ன தனி அரசு 2021 எலெக்ஷன் முன்னாடி வந்தாராம். எடப்பாடியார்னு கூட சொல்ல, பழனிசாமி அம்மா எனக்கு இவ்வளவு கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுத்துடுறியா? நான் வந்து பொதுக்குழு செயற்குழு கூப்பிட்டு நாளைக்கே கூட்டி காலையில 2 நிமிஷம் தொடர்ந்து வந்துருக்காரு. பழனிசாமி கொடுத்துடுறியா? நான் உனக்கு தான் ஆதரவு. எனக்கு ஒருத்தர் சொன்னார் கிட்ட, எடப்பாடியார் வந்து செக்யூரிட்டி கூப்பிட்டலாம், நீ இப்பயே கொடுக்க போறியா சுட்கேஸ? இவர் அனுப்பு பாடல. அந்த புரளி வேற தனியரசு எடப்பாடியாரை சந்தித்தார். இல்லவே இல்ல, எல்லாம் டிஸ்கார்ட் எல்லாம் அங்க போ, அறிவாலயத்துக்கு போ, இப்ப தனியரசு ஒரு சீட் கொடுப்பாங்க சார். யோசிச்சு பாருங்க சார், கொங்கு ஈஸ்வரன், தனியரசு, இவங்க வந்து ஒரு அவங்களுக்கு எதுக்கு சார் மக்கள் ஓட்டு போட போறாங்க? வேல்முருகன், அன்புமணி ராமதாஸ் இருக்கும்போது எதுக்கு வேல்முருகன்? ஒரிஜினல் இருக்கும்போது எதுக்கு சார் போட்டோ காப்பி? என்னென்னலாம் போட் பண்றாங்க பாரு. சசிகலா வச்சு அது ஏதோ ஒரு பெரிய கட்சி, அகில இந்திய புரட்சித்துல ஏதோ அது வாயில கூட நுழைய மாட்டேங்குது, பூக்கா ஏதோ வருது. அதை வச்சு ஒரு தோற்றத்தை உண்டாக்கணும். சசிகலாவில் தாக்கம் ஏற்படுமா? ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலா சசிகலா வெளில போனது, ஓபிஎஸ் திமுக ஜாயின் பண்ணுது, இதெல்லாம் என்னன்னா இவர் கோர்ட்ல இருக்கிற எல்லா கேஸும் முடிஞ்சிருச்சு இல்ல. யார் சுனி வச்சிருக்காங்க? எடப்பாடியாரையும் அதிமுகவை சேலஞ்ச் பண்றதுக்கு வெளியில ஆளே யாருமே கிடையாது. இன்னைக்கு யாருமே அதிமுகவுக்கு கிளைம் பண்ணவே. கேசி பழனிசாமி ஒருத்தர் இருக்காரு, அவரும் திமுக போயிடலாம். அவர் உத்தரவு அவங்க ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. அவர் மட்டும் தான். ஏன்னா அமமுக சொல்லிட்டாரு, டிடி தினம் சொல்லிட்டாரு, எனக்கும் அதிமுக சம்பந்தம் கிடையாது, நான் இனிமே அதிமுக கட்சி, நான் தனியா கட்சி நடத்துறேன், எனக்கு எதுக்காக? அவ்வளவுதான். கரெக்டான. ஸோ ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காருன்னா எடப்பாடியாரு எல்லாரையும் கைட்டு எங்கெங்க போகணுமோ போய் சேருங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு, இன்க்ளூடிங் தேமுதிக, ஓபிஎஸ் எல்லாரையுமே, தனியரசு எல்லாரையும் அனுப்பிச்சாச்சு. இப்ப சொல்லுங்க யாரு வந்து ஸ்மார்ட் பொலிட்டிஷியன்? சசிகலாவையும். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ விஜய் வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம ஆரம்பத்தில் இந்த டாக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் சொன்னதுதான், அதிகாரபூர்வமாக அறிவித்தால் மட்டும்தான், அது வரைக்கும் 50-50 தான் நான் நம்பணும். ஒருவேளை விஜய் வரவில்லைன்னு எடுத்துக்கொண்டாலும் என்டிஏவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மொழியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குது, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு சொல்லியிருக்கீங்க. இப்போது என்னுடைய இந்த நேர்காணலுடைய நிறைவாக ஒன்று கேட்க வரும். ஒருவேளை ஏடிஎம்கேக்குள்ளே விஜய் வர்றான்னு வச்சு, அப்போ எல்லா கட்சிகளுமே ப்ரொப்போர்ஷனேட்டாக தங்களுடைய பங்குகளை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஏடிஎம்கேவுமே குறைச்சிக்க வேண்டியிருக்கும் எல்லாருமே. அப்படி வந்தால் விஜய்க்கு அதிகபட்சம் எடப்பாடியார் எவ்வளவு கொடுப்பார்னு நினைக்கிறேன் சார். அது நான் வந்து அது கூட நான் போக விரும்பலை. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஸ்மார்ட் பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு தொகுதிகளை நிற்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்கிறோங்கிறது தான் முக்கியம். விஜய் உள்ள வராருன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கூட தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து இன்னும் நான் வந்து நம்பிக்கை ஃபுல்லாலாம் கிடையாது. விஜய் உள்ள வராருன்னா எல்லா கட்சிகளையுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆமாம். ஆனால் அதே சமயத்தில் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாருக்குமே அதிகமாகும், இன்க்ளூடிங் விஜய். கிட்டத்தட்ட நிற்கிற 234 சார், ஜெயிச்சிருவாங்க. 234 நிற்கலாம் சார், 234 தோத்து போவார் சார்.
224 டெபாசிட் போயிடும். ம், ம், அதுக்கப்புறம் கட்சி இருக்காது. ம், வந்த முதல் எலெக்ஷன்லயே ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ம். வின்னிங் கூட்டணியில் இருக்காரு. நாளைக்கு மேபி லீடர் ஆஃப் அப்போசிஷன் கூட உட்காரலாம்ல. அதான் கிட்டத்தட்ட 2011 விஜயகாந்த் கிடைச்சது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தடவை விஜய்க்கு கிடைக்கலாம். கிடைக்கலாம். அதிகாரபூர்வ எதிர்க்கட்சி தலைவராக உட்காரலாம். அதுதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து அலையன்ஸில் வராமல் போட்டியிட்டார் அத்தனை தொகுதிகளிலும் விஜய் தோற்பார். ஆமா, ஏடிஎம்கே அலையன்ஸுக்குள்ள விஜய் வந்தார் அத்தனை தொகுதிகளிலும் அவர் ஜெயிப்பார். ஸோ ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள வர்றது மட்டும்தான். ஆனால் இதை பயன்படுத்திக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய சிந்தனை, அவருடைய தலையெழுத்து சம்பந்தம். இவர் ஜெயிக்கிறார்னு தெரிஞ்சு அந்த சின்ன சின்ன ஒருத்த ஆள் கட்சி, 2 ஆள் கட்சி, தனியரசு, இந்த ஈஸ்வரன், அந்த மாதிரியான ஆள் அவங்களாவது வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல சார். யாருமே ஜாயின் பண்ணலையே சார் உங்க டேர்ம்ஸ்ல. ஏன்னா யாருக்குமே விஜய் மேல கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அப்படிங்கிறப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்வது சார். அதே சமயத்தில் அவருக்கு அந்த புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பாரான்னு எனக்கு தெரியாது. அதாவது இந்த இடத்துல நான் கருத்து வேறுபாடு இருக்கு. என்னன்னா விஜய் புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கிறாரோ இல்லையோ, ஒரு புத்திசாலித்தனமான முடிவு விஜயிடம் திணிக்கப்படும் நான் நினைக்கிறேன். அது தெரியாது. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு இன்னொரு கான்ஸ்பிரசி தியரியில் வச்சிருக்கேன். என் மனசுல பட்டதை நான் அப்படியே சொல்றேன். இது எல்லாமே திமுகவினுடைய ஒரு வேணும்னே விஜய் வர்றாருன்னு ஒரு ஹைப்பை கிளப்பிட்டு கடைசியில் வரலன்னு சொன்னதும் அது ஏடிஎம்கே இந்த பிஜேபி கேடர்ஸ் முறையில் வந்து கொலாப்ஸ் பண்றது, அதுக்காக வேணும்னே கிளப்பி விடுறது, அது பண்றது இருக்கலாம். ஏதோ இதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னா அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் இன்னைக்கு பண்றேன். அதுக்கும் சாத்தியம் இருக்கு. அதாவது விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதை நம்பக்கூடியவர்கள் நம்பணும், நம்ப வேண்டியவர்கள் நம்பணும், கேடர்ஸ் நம்பணும், சப்போர்ட்டர்ஸ் நம்பணும். ஸோ ஜேவிசி இங்கே வந்திருந்து ரொம்ப ஒரு ஆழமான கருத்துகள், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படியே தீயா போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வித் டேட்டாஸ் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நன்றி சார், வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.